அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிசக்தி வாய்ந்த சஷ்டி திதி வழிபாடு. இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவ ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைய வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/7/2025 இன்று அதிசக்தி வாய்ந்த சஷ்டி திதி வழிபாடு. ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒருவருக்கு கை நிறைய பணம் இருக்கணும். அந்த ராஜ வாழ்க்கைய கொடுக்கிற பணத்திற்கே நீங்க ராஜாவாக வாழணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சஷ்டி திதியும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால முருகனுடைய பக்தனாக நீங்க இருந்தால் மட்டுமே போதுமானது. இதுக்கு ஆடம்பரம், அழகு, அறிவு, திறமை அனைத்திற்கும் சொந்தக்காரர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை வேண்டி இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த இந்த வழிபாட்டை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, அந்த ராஜ வாழ்க்கையை தரக்கூடிய, கை நிறைய பணம் தரக்கூடிய அந்த ராஜாவுக்கே நீங்க ராஜாவா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இப்ப நான் சொல்லப் போறேன். இன்னைக்கு ஜூலை மாதத்துல முதல் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு மதியம் 1:49 மணி வரை சஷ்டி திதி வருது. இந்த மதியம் 1 டூ 2 செவ்வாய் ஹோரையும் இருக்குது. அது கூட சேர்ந்து சஷ்டி திதி வந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது கூட. அதுவும் வளர்பிறையில வந்திருக்கிறது. வளர்பிறை சஷ்டி திதியா இருக்கிறனால இந்த நாளில் மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள உத்திர நட்சத்திரமும் இருக்கிறது. ஆக இந்த 1 மணி நேரத்துல யார் யாரு முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்யறீங்களோ, முருகனுடைய மந்திரம் எதுவும் நீங்க உச்சரிச்சாலும் சரி, உங்களுக்கான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக தீரும் என்பதில எந்த விதமான ஐயமும் இல்ல. வருமானம் பெருகும், நல்ல வேலை கிடைக்கும், வீட்டில் பொருளாதார நிலை உயரும், எல்லா நன்மைகளும் உங்களை வந்தடையும். அந்த முருகன் மந்திரம் என்ன? இன்று வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது? அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். இன்னைக்கு வழிபாட்டுக்கு உரிய நேரம் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதியம் 1 டூ 2 அதிலும் குறிப்பாக 1 மணி 48 நிமிடம். இந்த 48 நிமிடம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நிமிடமா கருதப்படுகிறது. இந்த 48 நிமிஷத்துல நீங்க அனைத்து விதமான நேர்மறை ஆற்றலும் அடங்கியிருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் டைம்ல இந்த நேரத்துல பூஜை அறையில நீங்க விளக்கு ஏத்தி வச்சு, முருகப்பெருமானுக்கு முன்பு நெய்தீபம் ஏற்றி வச்சு, உங்களால முடிந்த 2டே 2 வாழைப்பழம் பிரசாதமாக வைத்துவிட்டு, உங்களுக்கு உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும், கோரிக்கைகளும் மனமுருகி முருகப்பெருமானிடம் சொல்லி வேண்டிய வரங்களை கேளுங்க. இந்த 1 மணி நேரத்துல நீங்க என்ன வரம் கேட்டாலும் நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. திதி முடியும் தருவாயில் அந்த திதியானது யாருக்கேனும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்குமா? ஸோ அதனால இந்த திதியானது முடியிற சமயத்துல உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதா, உங்களுடைய வேண்டுதல் நியாயமானது, உறுதியானது, நல்லா சரியான விஷயமா இருக்குது அப்படின்னா, முருகப்பெருமானுடைய பாதத்தை பற்றிக் கொண்டால் மட்டுமே போதுமானது. நமக்கு தோல்விகளே இருக்காது. வேண்டிய வரங்களை கேட்டுவிட்டு, "ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்" என்று சொல்லி முருகப்பெருமானை வழிபடுங்க. இந்த மந்திரத்த உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும், வெற்றியும் கொடுக்கும். கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. இந்த முயற்சிக்குண்டான பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். முருகப்பெருமான் யாரையும் கைவிட மாட்டாரு. மனதார ஆத்மார்த்தமா முருகப்பெருமான வேண்டுங்க. நன்றி, வணக்கம்.